பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே கிரியை செய்கிற, நமக்காக கிரியை செய்கிற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வல்லமை நமக்காக சில காரியங்களை செய்யும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்தில் நிறைய காரியங்களை குறித்து வேண்டிக் கொள்ளுகிறோம். பல காரியங்களை குறித்து நாம் நினைத்து வியாகுலப்பட்டு நம்முடைய நினைவுகளை எல்லாம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். எப்போது நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது மெட்டீரியல் பிளெஸிங்ஸுக்காக மட்டும் ஒரு வாக்குத்தத்த வசனமாக நாம் இதை பிடித்து கொள்கிறோம். ஆனால் உண்மையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அதனுடைய முந்தின வசனத்திலே ஒரு வேண்டுகோள் தெய்வ சமூகத்தில் வைக்கிறார். அவர் ஒரு சில காரியங்களுக்காக தெய்வ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். அவர் வேண்டிக் கொண்ட பிறகுதான் அவர் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படியே நமக்கு செய்கிற அவர். ஹல்லேலூயா. அவர் எதற்காக வேண்டிக் கொண்டார்? எந்த வல்லமைக்காக வேண்டிக் கொண்டார்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்படுவதற்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆமென். அதன் பிறகுதான் அவர் சொல்லுகிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும். இந்த நாட்களிலே நாம் பூமிக்குரிய காரியங்களுக்காக தெய்வ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதை விட அவன் அதிகமாக நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டிய வல்லமைக்காக நம்ம வேண்டிக் கொண்டால், நாம் நினைக்கிறதற்கும் நம்முடைய அளவிற்கும் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் மேலாக மிகவும் அதிகமாக கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய உள்ளான மனுஷனை அதிகமாக பலப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளவும், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆதலால் இந்த நாட்களில் வேண்டிக் கொள்வோமா? ஆமென். நம்முடைய உள்ளான மனுஷன் அதிக வல்லமையோக பலப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளுகிற வல்லவர்களாக நம்ம மாறணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நம்ம நிறையப்படணும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையின் பரிபூரணம், அன்பின் பரிபூரணம், அவருடைய வல்லமையின் பரிபூரணம் நமக்குள்ளே வெளிப்படணும். ஸ்தோத்திரம். அதற்காக பவுலை போல நாம் வேண்டிக் கொள்ளும் போது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஸ்தோத்திரம் நம்முடைய மற்ற காரியங்களுக்காக கிரியை செய்கிறதை விட அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற பாரங்கள், நமக்குள்ளே இருக்கிற வியாகுலங்கள், பல நேரங்களில் உள்ளான மனுஷன் சோர்ந்து போகிற அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது அல்லவா? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தலைமுறையாக நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இப்படி ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் அதிகமாக வேண்டிக் கொள்ளும் போது அந்த காரியங்களை குறித்து நம்ம நினைத்து அதற்காக நம்ம அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த பரிபூரண, அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது
ஆமே, அதையும் கத்து நிறைவாக நமக்கு தருவார். அதுபோல ஆமே ஸ்தோத்திரம், சாத்தானின் வல்லமைகளை, வியாதியின் வல்லமைகளை, பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்க வேண்டிய வல்லமையை தந்து இந்த உலகத்திலேயே கத்து நம்மை ஜெயமாக நடத்துவார். நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். இந்த வசனத்தின்படியே கத்து நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற, எங்களுக்காக கிரியை செய்கிற எசப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும் கத்தாவே. அந்த வல்லமை எங்களுக்கு தாருங்கப்பா. உங்களுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்களுடைய பரிபூரணத்தினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. நாங்கள் நினைக்கிறபடி அல்ல, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறபடி அல்ல, அதற்கும் மேலாக மிக அதிகமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அப்பா நாங்கள் சிறப்பாக உங்களுடைய நாமத்திற்காக செயல்பட அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதற்காக ஆவியானவரை உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோங்க தாவே. எல்லா காரியங்களையும் கத்திரப்பா சில கிரியைகளை செய்கிறதற்காக நன்றி. எங்களுக்குள்ளே கிரியை செய்து, எங்களுக்காக கிரியை செய்து அப்பா உடைய பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக வழி நடத்துகிற தெய்வமே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you all.